வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி, ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் குருவோட நட்சத்திரத்துல ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் போறது. ஸோ அதற்காக நம்ம என்ன மாதிரியான அது விளைவுகளை தாக்கத்தை செய்யும், நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருங்கிறத 12 லக்னத்திற்கும் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு 12ல செவ்வாய் இருக்காருங்க, 8ல சனி இருக்காரு. அட்டம சனி, விரயத்துல செவ்வாய். செவ்வாய் வக்கரகதியில போயிட்டு இருந்தவர் இப்ப நேர்கதியில போயிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஜென்ரலா எப்பவுமே சொல்ற மாதிரி 4, 8, 12 ஆகாத ஸ்தானம் தான். 8, 12ல 2 பாவ கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதே மாதிரி ராகு என்ன பண்றாரு, 9ஆம் இடத்துல அவரும் குரு நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப பூரட்டாதியில சனியும் இருக்காரு, ராகுவும் இருக்காங்க. ஆனா ராகு 9ல இருக்காரு, சனி 8ல இருக்காரு, செவ்வாய் 12ல இருக்காரு. பட் இதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, குருவனுடைய நட்சத்திரத்துலதான் இவங்க இருக்காங்க. அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப இந்த கிரகங்கள் 8ல இருந்தாலும் 12ல இருந்தாலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை தான் இயக்குறாங்க. ஏன்னா இந்த லாபஸ்தானத்துல இருக்கிற குருவனுடைய நட்சத்திரத்துலதான் இவங்க இருக்காங்க. அதனால நிச்சயமாக நல்லது நடக்கும், எதிர்பாராத நன்மைகள் நடக்கும், எதிர்பாராத ஒரு பொருள் வரவும் நடக்கும், உறவுகள் சார்ந்த நன்மைகளும் நடக்கும். இப்ப 12ஆம் இடம் அப்படின்னா நம்ம மூலதனம் சம்பந்தப்பட்டது, நாம எப்பவாவது யாருக்காவது பணம் கொடுத்துருப்போம், அது சம்பந்தப்பட்டது, நம்முடைய ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் 12ஆம் இடம் தான். ஸோ இந்த 12ஆம் இடத்துல இந்த வெளிநாடு தொடர்பு அல்லது வெளிநாட்டுக்கு பிரயாணம் போறது அல்லது மூலதனம் பண்றது, இது சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தடைன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்துல அசுபமான விரயங்கள் ஆகாது, ஒரு கெட்ட செலவுகள் வந்துடாது, ஒரு ஆக்சிடென்ட்னால விபத்துனால அல்லது தண்ட செலவு அப்படி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. காரணம் இந்த குரு காப்பாத்துறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படின்னா உறவுகளுக்கு நல்லா இருக்கு, மூளை உழைப்புக்கு நல்லா இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் லைன்ல இருக்கீங்க, சிறப்பா இது வேலை செய்யும், ஒரு உங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி தரும், உங்களுடைய நாலேஜுக்கு நீங்க செய்யற வேலை மற்றவர்களால பாராட்டப்படும். அதே போல ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸு, விசா சம்பந்தப்பட்டது, இது போல ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்டது, செய்தி விளம்பரத்துறை சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இடம் விற்கலாம், இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இப்ப கடக லக்னத்திற்கு இந்த குருவனுடைய தன்மை நமக்கு ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இதுல எல்லாம் ஒரு ரிஸ்கை கொடுக்குது. நான் முயற்சி பண்ணேங்க, ஆனா தடையாயிட்டே இருக்குங்க, செட் ஆக மாட்டேங்குது, ஒரு இடம் வாங்கலான்னு பணத்தை வச்சுட்டு அலைஞ்சிட்டே இருக்கேன், கிடைக்கல, அல்லது ஒரு வாகனம் புக் பண்ண இன்னும் டெலிவரி கொடுக்கல, இது மாதிரியான அவஸ்தைகள் கடகலக்னத்துக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்துல நமக்கு உறவுகள் சார்ந்து நல்லா இருக்கு. இப்ப குழந்தைகள் படிப்பு, குழந்தைகள் பிறப்புக்காக நம்ம இன்வால்வ் ஆகுறது, இதெல்லாம் சிறப்பை தரும். இதெல்லாம் எப்ப நடக்கும், நமக்கு குரு திசை நடந்தாலும் நடக்கும், ராகு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, இந்த திசா புத்தி அந்தர சூட்சுமங்கள் நடந்தாலும் இதெல்லாம் நடக்கும். அப்ப எல்லாமே நம்ம ஜனன ஜாதகத்துல எந்த கிரகம் என்ன கேரக்டர் வாங்கியிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த கேரக்டர் வழியாக இந்த கோச்சாரத்துல இந்த நன்மைகள் தருது. 11ல குரு இருக்காரு அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அவர் பெருசா நன்மை பண்ணிடுறாரு. அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல அவர் என்ன கேரக்டர் வாங்கியிருக்காரு, குருவோட நட்சத்திரத்துல நிக்கிற இந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் என்ன கேரக்டர் வாங்கியிருக்காங்க, அது சார்ந்த நமக்கு நன்மைகளும் தரும், தீமைகளும் தரும்னு எடுத்துக்கணும். இப்ப கடகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ப்ராப்ளம் இல்லை, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கூட உங்களுக்கு வேலையில சப்போர்ட் பண்ணி கூட நம்மளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை வாங்கி தருவாங்க. கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு திருமணத்துக்கு வரன் பார்க்குற நிகழ்வுகள் நல்லா நடக்கும்.
ஆதாயம் கிடைக்கும். ஆயுளுக்கும் பங்கம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது, குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தப்பட்டது, அதுக்கும் சிறப்பாக இருக்கு. இப்ப நம்ம சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது சார்ந்த நன்மைகளும் நமக்கு நல்லா இருக்கு. இத்தனை விதத்திலையும் இந்த அட்டம சனியும் 12ல இருக்கிற விரைய செவ்வாயும் நமக்கு ஏப்ரல் 12 வரைக்கும் சாதகமாக இருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதத்துல இந்த 3 கிரகத்துல எந்த கிரகமும் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வரவில்லை என்றால் சேஃப்டி. இதெல்லாம் நல்லா நடக்கும். அப்படி வந்திருந்தால் அது நமக்கு ரிவர்ஸா நடக்கும். இதுக்கு உங்க ஜனன ஜாதத்தை கணிச்சு பார்த்துக்கணும். எந்த கிரகம் நம்மளுக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஈக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப ராகுக்கு வருவோம். ராகு நமக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, பூர்வீக ஸ்தானத்துல இருக்காரு. இப்ப அவரும் குருவை போல செயல்படுறதுனால நமக்கு கோயில் காரியங்கள், பூர்வீக தந்தை வழி உறவுகள், சகோதர வழி உறவுகள், மூத்த சகோதர சகோதரி வழி உறவுகள், நண்பர்களின் உறவுகள், பொதுஜன தொடர்பு, பேங்கிங்கு, கான்ட்ராக்டு, டிரான்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இது எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஈவன் இப்போ கன்சல்டிங்காக இருப்பாங்க, சில பேர் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சாதகமாக இருக்கும். அவங்க கன்சல்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஒரு ஆலோசகர் மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆலோசனை பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அதன் வழியாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கடகலக்னக்காரர்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். இப்போ உங்களுக்கு ராகு திசாபுத்தி அந்தர சூட்சுமம் நடக்கும்போது மிகுந்த நன்மைகளை தரும். இப்ப ராகு திசாபுத்தி நடக்கும்போது செவ்வாய் கொஞ்சம் ட்ரபுள் பண்ணும். செவ்வாய்ங்கிறது யாரு? கூட பிறந்தவங்க சம்மந்தப்பட்டவங்க. அது சம்மந்தப்பட்டதுல கொஞ்சம் ட்ரபுள் பண்ணணும்னு பார்த்துக்கணும். பட் நமக்கு இந்த குரு குருவனுடைய அமைப்பு நமக்கு லக்னத்துல இருந்து நமக்கு 4, 8, 12ல தான் குருவனுடைய நட்சத்திரமே இருக்கு. 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு குருவனுடைய 4ஆம் இடத்துல விசாக நட்சத்திரம், 8ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரம், 12ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம். ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் நம்ம லக்னத்துல இருக்கு. அப்ப இந்த குருவனுடைய இது கண்டென்ட் என்ன அப்படின்னா, கான்செப்ட் என்ன அப்படின்னா செலவு பண்றது. இப்ப அவர் 11ல இருக்கிறதுனால இப்படிப்பட்ட செலவுகள் தவிர்க்கப்படுகிறது. திடீர் பிரச்சனைகள் அல்லது விபத்துகள், ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிறது, ஒரு வாகனம் ரிப்பேர் ஆகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்படுகிறது. அப்பேற்பட்ட குருவனுடைய சாரத்துல நட்சத்திரத்துல தான் இந்த 3 கிரகங்களும் வேலை செய்யுங்கும் போது இந்த 4 கிரகங்கள் சார்ந்த திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ உங்களுக்கு நடக்கும்போது இதெல்லாம் பாசிட்டிவா நடக்கும், நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம லக்னம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்ப நம்மளுடைய லக்னம் சார்ந்து நமக்கு என்ன வேலை செய்யும் அல்லது தொழில் சார்ந்து என்ன வேலை செய்யுங்கிறத 2 பிரிவா பிரிச்சு தான் பார்க்கணும். இப்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கும் தான் இந்த குரு சாதகமாக இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், ட்ரேடிங் பண்றவங்க அல்லது நம்ம வாங்கி ரொம்ப ஸ்டாக் வச்சு விற்கிறது, இந்த மாதிரி இது பண்றதுக்கெல்லாம் நல்லா இல்லை. அதே மாதிரி வீடு கட்டுறதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல டிலே ஆகிறதுக்கெல்லாம் இந்த குரு தடையா இருக்காருன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.